நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு மார்கழி மாதம் 6வது நாள். திருப்பாவையினுடைய 6வது பாசுரம் என்ன, திருவம்பாவையினுடைய 6வது பதிகம் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல திருப்பாவையினுடைய 6வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். புள்ளும் சிலம்பின கான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய 6வது பாசனம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அன்பு தோழியே உடனே எழுந்துரு, பறவைகளெல்லாம் அதிகாலையிலேயே எழுந்து கீச்சு கீச்சுன்னு கீச்சிடுகின்ற ஒலி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானனுடைய கோயிலில் வெள்ளை நிற சங்குகளை எழுப்புகின்ற முழக்கம் உன்னோட காதில் விழலையா? பேய் வடிவம் எடுத்து அந்த கண்ணபிரானை கொல்ல வந்தா இல்லையா பூதகிங்கிற அரக்கி, அந்த பூதகியை கொன்றவன் பால் குடிக்கிற மாதிரி நடித்து அவளுடைய உயிரையே குடித்தவன் கண்ணபெருமான். பூதகியை கம்சன் அனுப்பிச்சு வச்சார். எதற்காக? கண்ணபிரானை கொல்வதற்காக. எதற்கு கண்ணபிரானை கொல்லணும்? தன்னுடைய தங்கை வயிற்றிலே பிறக்கின்ற 8வது குழந்தை உன்னை கொன்னுடோன்னு அசரீரி கேட்டுச்சு. அதனால் தன்னுடைய தங்கைக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளையும் கொன்றார். இந்த 8வது குழந்தை கண்ணன். அந்த 8வது குழந்தைய வசுதேவர், அவருடைய தந்தை என்ன பண்ணுறாரு, வசுதேவர் ஆயர்பாடியில் போய் மாற்றி வச்சிடுறார். ஆயர்பாடியில் தான் கண்ணன் வளர்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆயர்பாடிக்கு இந்த பூதகியை அனுப்புகிறார் கம்சன். அந்த பூதகி பால் கொடுப்பது போல நடித்து கொண்டுடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு கண்ணனுக்கு பால் கொடுக்கறது போல் அந்த கண்ணனை தூக்கி பால் கொடுக்குற மாதிரி நடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறா. ஆனால் மாயக்கண்ணன் அல்லவா, சும்மா விடுவாரா? பால் குடிப்பது போல நடித்து அவளுடைய உயிரையும் குடித்து அவளுக்கு மோட்சத்தையும் அளிக்கிறார் கண்ணன். பூதகி தன்னை கொல்ல வந்தவளா இருந்தாலும் பால் கொடுக்குறன்னு சொல்லி ஏமாற்றி தான் தன்னை கொல்ல வந்தா. அது தாய்மை ஸ்தானத்துக்கு ஈடாயிற்றே. அதனால் பூதகிக்கு மோட்சத்தையும் அளித்தவர் கண்ணபிரான். அடுத்ததாக சகடன் சொல்லிட்டு சக்கர வடிவத்தில் ஒரு அரக்கனும் வந்தான். அந்த அரக்கனையும் கொன்றவர் எம்பெருமான் கண்ணபிரான். முனிவர்கள் யோகிகள் அத்தனை பேரும் எழுந்திருச்சு ஹரி ஹரின்னு அழைக்கின்ற குரலுமா உனக்கு எட்டவில்லை, உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு நம்ம சீக்கிரமாக நீராடி கண்ணபிரானை வழிபாடு பண்ணலாம், எழுந்துரு அப்படின்னு எழுப்புறாங்க தோழிகள். அடுத்ததாக திருவம்பாவையினுடைய 6வது பதிகம். மானே நீ நென்னலை நாளை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்குன் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் எம்பாவாய். மானே நீ நென்னலை நாளை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். மானே, மான் போன்ற நடையை உடையவளே, நாளைக்கு உங்களை அதிகாலையில் நானே எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனியே. ஆனால் இப்போ நாங்கள் உன்னை எழுப்பும்படி ஆயிடுச்சே. உன்னுடைய சொல் போன திசை எங்கே? அதோட சொன்னதை செய்யலையேன்னு உனக்கு கொஞ்சமாவது வெக்கமாக இருக்குதா? இன்னும் உனக்கு விடியலையா? இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னும் உனக்கு விடியலையா? வானத்தில் இருக்கிற தேவர்களும் சரி, இந்த பூமியில் இருக்கிறவங்களும் சரி, 14 லோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, அறிய முடியாத தன்மையுடைய எம்பெருமான் சிவபெருமானனுடைய திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் நீ தூங்கிட்டு இருக்கிறியே, அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருக வேண்டாமோ? அதனால் சீக்கிரமே எழுந்திருச்சு நம்முடைய தலைவனை புகழ்ந்து பாடலாம், எம்பெருமான் சிவபெருமானை பாடி வழிபாடு பண்ணலாம் வான்னு எழுப்புறாங்க தோழிகள். இந்த பாடலில் மாணிக்கவாசக பெருமான் மறைமுகமாக நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அவச்சொல் உண்டாகி தலைகுனிய நேரிடும் இல்லையா? அதனால் ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அதை செய்தே தீர வேண்டும். சொல்லை விட செயலும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும்னு மாணிக்கவாசக பெருமான் நமக்கு அறிவுறுத்துகின்றார். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.